இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ராஜா, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். ஸ்வாதி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டான். அவ நேத்து நடந்தது எதுவும் நினைச்சிட்டே இருந்தால? அப்படிலாம் எதுவும் இல்ல? இல்ல, நல்லா தான் இருக்கா. காலையிலே நேரமா எந்திரிச்சு பிராக்டிஸ் கூட பண்ணா. நானும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். பாட்டு போட்டியில கண்டிப்பா நல்லா பாடுவா, எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல பொண்ணு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறான். எல்லா விஷயத்திலும் இனிமேல் அவ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் ரேவதி. சொல்லிடு சொல்லிடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ராஜா, என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்ல போறேன். நேத்துல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாம தடுத்துட்டே இருக்கு. கொஞ்ச நாளாவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டேன். உன்னை அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பொறுமையா தாங்கிக்கிட்ட. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இவ்வளவு பொறுமையா இருந்திருப்பேன்னு தெரியாது. இப்ப உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமே உன்னை சுத்திதான் என் வாழ்க்கை இருக்க போகுது. உனக்காக தான் நான் வாழ போறேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். I love you, ராஜா. Love you. இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? எங்க போயிருப்பாரு? ஷோ, இந்த வாட்டியும் மிஸ் ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணுவேன்? பூங்குண்டன் தான் கால் பண்ணாரு. சீக்கிரமா கிளம்பி வர சொல்றாரு. இந்த தடவையும் சொல்ல முடியாம சொதப்பல் ஆயிடுச்சே. இனிமே எப்படிதான் ட்ரை பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் ஐ லவ் யூன்னு சொல்றதுக்குள்ளேயே வயசாயிடும் போல இருக்கே. ஆண்டவா, எப்படி சொல்ல போறனோ? டேய் செல்வா, டேய் இங்க வாடா. சார், நீ என்ன பண்றேன்னா மேடம், வேற ஏதாவது வேணுமா மேடம்? ஒன்றும் வேண்டாம். ஓகே, நீங்க கிளம்புங்க. ரூம்ல அக்கா மாமா வெயிட் பண்றாங்க. நான் போயிட்டு வரேன். ஓகேங்க. பை. எங்க இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. என்ன ஸ்வாதி, இந்த ரூம்ல இருந்து வர? இவங்க குழந்தை வெளியே வந்துருச்சு, அதான் சொல்லி விட்டுட்டு வந்தேன். சரி, பாப்பலாம். செல்லம், அப்பா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கியா? ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்பா. குட். என்ன மேனேஜர், நான் சொன்ன வேலைய சரியா செஞ்சிட்டியா? ஐயா, எல்லாம் பர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டேன்யா. அந்த பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பா காம்படிஷனுக்கு வராது. அப்படியே வந்தாலும் பாடாது. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கொடுத்த வேலைய
நீ கரெக்டா செஞ்சிருக்க. என் பொண்ணு ஜெயிக்கட்டும். உனக்கு இன்னும் நிறைய செய்யறேன். சரியா? ரொம்ப சந்தோஷங்கய்யா, நன்றிங்கய்யா. வச்சிடறேன். செல்லம், எல்லாமே நம்ம போட்ட பிளான் படி பக்காவா நடந்துட்டு இருக்கு. நீ தான் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க போற. கப்பு, பதக்கம் எல்லாமே உனக்கு தான். அப்புறம் ஊர் முழுக்க உன்னை கொண்டாடுவாங்க. பேரு, புகழ் எல்லாமே உன்னை தேடி வரும். அப்பா, நீங்க சொல்றத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் சொன்னது எல்லாமே இன்னைக்கு நடக்கதான் போதுமா? இந்த கிருஷ்ணனோட பொண்ணு எப்பவும் எதிலையும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுதாம்மா இந்த அப்பாவோட ஆசை. என்ன தம்பி, வந்துட்டீங்களா? எங்க பாடுற பொண்ண காணோம்? உள்ளதான் இருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லது. சரி தம்பி, அந்த பொண்ணுகிட்ட என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. எழுதி போலாம். ஐயா வணக்கங்கய்யா. யோ, என்னையா அந்த பாட்டு பாடுற பொண்ணு வரமாட்டான்னு சொன்ன, இப்போ இங்க வந்து நிக்கிறான். ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அங்க இருக்க மாட்டா. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேங்கய்யா. யோ, உன்னை உறுதியா நம்பலாமா? ஐயா கண்டிப்பா நம்புங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்டிப்பா அங்க இருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணுக்கு ரூட் கிளியர் ஆயிடும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வச்சிடுறேன். அந்த மேனேஜர் என்னப்பா சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க இருக்க மாட்டான்னு உறுதியா சொல்றாருமா. செல்லம், நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். தைரியமா இரு. வா போலாம். உங்க பேர் என்ன? சுவாதி சார். இங்க என்ன பண்றீங்க? பாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். உங்க பேக்கை கொஞ்சம் செக் பண்ணோம், எடுத்துட்டு வரீங்களா? என் பேக்கை செக் பண்ணணுமா? எதுக்கு சார்? ஏமா பேக் எடுத்துட்டு வாமா சொல்றேன். சார், நீங்க பாட்டுக்கு வந்து பேக்கை செக் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீ தங்கியிருக்க ஹோட்டல்ல ஒரு ரூம் பக்கத்துல ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க தெரியுமா? ஆமா தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கே. அவங்க ரூமுக்கு நீங்க காலையில போனீங்களா? ஆமா போனேன். அந்த குழந்தை ரூமை விட்டு வெளியே வந்துருச்சு. அதை தூக்கிட்டு போய் நான் ரூம்குள்ள கொடுத்துட்டு வந்தேன். அவங்க ரூம்ல இருந்த நகையை காணோம்னு இந்த மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.